தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மாண்புமிகு அமைச்சர் அவரிடத்தில் என்னுடைய பண்ருட்டி தொகுதி நெல்லிக்குப்பம் நகரத்தில் மேம்படுத்தப்பட்ட வட்டார மருத்துவமனை கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆனால் இதுவரையில் அது நடைமுறைக்கு வரவில்லை. குறைந்தபட்சம் உடனடியாக அங்கு சர்க்கரை ஆலை, பாரிஸ் சர்க்கரை ஆலை, சாக்லேட் நிறுவனங்கள் இருக்கிறது. விவசாயிகள் பாம்பு கடி, தேல் கடி என்று சொன்னால் கடலூர், பாண்டிச்சேரிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் கருணை கூர்ந்து நாளையிலிருந்து 24 மணி நேரமும் இருக்கக்கூடிய மருத்துவர் செவிலியுடன் பணி செய்வதற்கு தாங்கள் உத்தரவிடுவீர்களா? நடப்பாண்டிலேயே மேம்படுத்தப்பட்ட அது வட்டார மருத்துவமனையாக அறிவிப்பீர்களா? என்னுடைய அண்ணாகிராம ஒன்றியத்தில் மேம்படுத்தப்பட்ட வட்டார மருத்துவமனை ஒன்று கூட இல்லை. விதிகளுக்கும் ஒத்து வருகிறது. அதனால் மாண்புமிகு அமைச்சர் ஆவண செய்வீர்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த மாதம் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்களை சந்திக்கிற போது ஒரு 500 துணை சுகாதார நிலையங்களும் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஒரு 100 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தும் நிலைக்கும் அனுமதி கேட்டிருக்கிறோம். விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி வந்தவுடன் நிச்சயம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகனுடைய தொகுதியில் அதற்கு தீர்வு காணப்படும். எனினும் அவர் இப்போது சொல்லியிருப்பதைப் போல ஏற்கனவே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்கனவே 2 மருத்துவர்கள் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். 5 மணி வரை பணியில் இருப்பார்கள். மீத நேரத்தில் காலான் டியூட்டி என்கின்ற வகையில் பணியாற்றிக் கொண்டிருப்பார்கள். இருப்பினும் அவர் சொல்லியிருப்பதைப் போல அவசியம் கருதி இரவு நேர பணிக்கும் கூடுதல் மருத்துவர்களை நியமிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.